நம்ம வாழ்க்கையிலேயே ஏபி டிவிலியர்ஸ் மாதிரி ஒரு பிளேயரா பார்க்கறது ரொம்ப கஷ்டம். கோட்டு கிரிக்கெட் பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பல பேர் சச்சின்னு சொல்லலாம். சில பேர் டான் பிராட்மன் சொல்லலாம். இப்ப இருக்கிற சில பேர் விராட் கோலின்னு கூட சொல்லலாம். ஆனா, ஒரு கூட்டம் ஏபி டிவிலியர்ஸ் தான் கிரேட்டஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் ஆஃப் ஆல் டைம்னு சொல்றாங்க. ஏன்னா, தலைவன் பண்ண சம்பவம் அப்படி. ஏபி டிவிலியர்ஸ மிஸ்டர் 360ன்னு சொல்றாங்க. ஏன்னா, தலைவன் அடிக்காத ஆங்கிலே கிடையாது. எந்த ஆங்கிள்ல இருந்து பால் போட்டாலும், தலைவனுக்கு எங்க அடிக்குதுன்னு தோணுதோ, எவ்வளோ நல்ல பாலா இருந்தாலும் அடிச்சு போடுவான். வச்சு வெளு வெளுன்னு எடுத்துருவான். ஆப்ரஹாம் பெஞ்சமின் டிவிலியர்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் பரம்பரையிலிருந்து வராப்ல. அவங்க அப்பா என்ன சொல்றாரு, "தம்பி ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஸ்போர்ட்ஸ்ல தான் இருக்கணும். இந்த இந்தியாக்காரனுங்க மாரி இன்ஜினியரிங் படிச்சு, என்ன மாரி 7 அரியர்லாம் வைக்காத" அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இதனால தலைவன் போய் டென்னிஸு, ரக்பி, ஹாக்கி, கிரிக்கெட்டு எல்லாத்தையும் விளையாண்டுருக்கான். எல்லாத்துலயும் தலைவன் கொடூரமா விளையாண்டுருக்கான். தலைவன் ஒரு 10, 15 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் தான் விளையாண்டுருப்பான். அப்பவே வந்து செலக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஐயோ! இவன் கொடூரமான பிளேயரா இருப்பானாட்டுக்குது. நேரா எடுத்து கொண்டு போய் சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல போட்டாங்க. போட்ட ஃபர்ஸ்ட் சீரிஸ்லயே சிறப்பான, தரமான சம்பவங்கள டெஸ்ட் மேட்ச்ல பண்ணான். தலைவன் எல்லா ஃபார்மேட்லயும் கலக்குவான். அதுதான் தலைவன்கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டியே. நம்ம ஆளு பேட்டிங்ல மட்டும் பிஸ்து கிடையாது. ஃபீல்டிங்ல அத விட பெரிய பிஸ்து. கீப்பிங் நின்னா அங்கேயும் தலைவன் சம்பவம் பண்ணுவான். அப்பப்போ சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தாப்ல. ஆனா என்ன பிரச்சனையா இருந்துச்சுன்னா, கன்சிஸ்டன்சி தான். அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்க 2007 வேர்ல்டு கப்பு. அதுல புடிச்சு தலைவன் பொல பொலன்னு பொளக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் ஃபார்ம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் டிப்பே ஆகல. தலைவன் கடைசி வரைக்கும் டாப்லயே மெயின்டெயின் ஆகுறான். அதுக்கப்புறம் 2015 வருது. வெறும் 44 பால்ல 149 ரன்னு. அன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ கட்டி வச்சு உரி உரி முடிச்சுட்டான். அந்த டிவிலியர்ஸ் இன்னிங்ஸ்க்கு உலகத்திலேயே ஈடு இணையே கிடையாது. அந்த மாரியான ஒரு சம்பவம் அது. 2015 வேர்ல்டு கப் வந்துருச்சு. அங்கேயும் போய் தலைவன் மரண அடி அடிச்சு போட்டான். சச்சினு, டிராவிடு, காலிஸு, கெயிலு, டோனி இது எல்லாத்தையும் கலந்த மாரி ஒரே மேட்ச்லயே விளையாடுவான் தலைவன். தலைவனோட டெக்னிக்க வச்சு புக்கே எழுதலாம். அந்த அளவுக்கு டெக்னிக்கல் பிளேயரு. ஆனாலும் எப்ப அடிக்கணுமோ அப்ப அடிச்சு நொறுக்கிருவான்.